அன்பு ஓட்டுநர் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய காணொளி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்புறம் நம்ம மூலம் வந்தவங்களும் இதில் இருக்காங்க, மற்ற நண்பர்களும் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம சேனல் மூலம் சின்ன சின்ன அட்வைஸ் எடுத்துக்கிட்டவங்க, நமக்கும் சில அட்வைஸ் கொடுத்த அண்ணன்களும் இதில் இருக்காங்க. இருந்தாலும் இதில் ப்ராப்ளங்கள் நிறையா இருக்குது. ப்ராப்ளங்கள் அப்படிங்கிறது டிரைவிங்காக இருக்கட்டும், ஏஜென்சியாக இருக்கட்டும், நிறைய ப்ராப்ளங்கள் போயிட்டுருக்கு. இந்த வீடியோவோட நோக்கம், கடந்த வீடியோக்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறையா ஒரே மாதிரி போயிருக்கும். எப்படி வந்தாங்க, எப்படி போனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் சின்ன மாறுதல் இருக்கும். என்ன கஷ்டப்பட்டாங்க, யார் மூலம் ஏமாந்தாங்க, பின்னாடி வர நீங்கள் என்ன பண்ணணும், இதை வச்சு நீங்கள் எப்படி வரணும், ஏமாறாமல் வரணும். ஏன்னா நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டில் எந்த மாதிரி இருக்கும், இதை எப்படி நம்ம சாதித்து வர்றது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிறத வச்சு அந்த அளவுக்கு நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ யூடியூப்பாக இருக்கட்டும், இப்போ இன்க்ளூடிங் என்னையே வச்சுங்க. இப்போ நானே உங்களை ஏமாற்றணும்னு நினச்சேன் அப்படின்னாலும் அட்வான்ஸ் வாங்கிட்டு அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு ஏமாற்றலாம். இந்த மாதிரி நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. ஏன்னா யூரோப்பில் வேக்கண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதிகமாகிடுச்சு. ஹங்கேரி ஆல்மோஸ்ட் 90% ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லுத்வேனியா ஓப்பன் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லோவேக்கியா இந்த மாதிரி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி வருது. வந்தாலும் இவங்க கூடவே சேர்ந்து நிறையா ஃப்ராடுத்தனம் பண்ணுறவங்களும் சரி, நம்மள்ட்ட பணத்தை திருடி ஏமாத்துறவங்களும் சரி, நிறைய பேர் உள்ளே வர்றாங்க. யாருக்கிட்டையும் தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. இவங்கள்ட்ட கிடைச்ச அனுபவத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கங்க. நீங்கள் உஷாராயிருங்க. நிறைய பேர் அட்வான்ஸ் கட்டியிருப்பீங்க. தயவு செஞ்சு திருப்பியும் சொல்கிறேன், அட்வான்ஸ் யாருக்கும் கட்டாதீங்க. ₹1 கூட அட்வான்ஸ் கட்டாதீங்க. நீங்கள் போகக்கூடிய ஏஜென்சி கரெக்டாக, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீசா கரெக்டாக, அது போக நீங்கள் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய பேப்பர் மூவ்மெண்ட் இதாக இருக்கட்டும், இல்லை எடுக்கக்கூடிய டிரைவிங்காக இருக்கட்டும், இல்லை வரக்கூடிய கம்பெனியாக இருக்கட்டும், எல்லாம் கரெக்டு தானா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். சேலரியை செக் பண்ணுங்கள். கம்பெனியோட வெப்சைட்டில் போய் எல்லாத்தையும் படிங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்தையும் படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியோட கலந்து பேசி ஒரு முடிவெடுங்க. அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். மற்றவங்களை நம்பி இதை செஞ்சு ஏமாறாதீங்க. அது என்னையும் நானும் சொல்கிறேன். என்கிட்டையும் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு முடிவு பண்ணாதீங்க. ப்ரீவியஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களை கேளுங்க. நானே உங்கள்கிட்ட பணம் கேட்டாலும் எனக்கு நீங்கள் பணம் போடாதீங்க, சரிங்களா? எல்லாருக்கும் காமனாக சொல்லக்கூடிய ஒரே ஆன்சர் இது தான். அடுத்து நம்ம ஒரு அண்ணனையாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம டீம்லேருந்து வந்த நண்பர்களை கிட்டத்தட்ட 15 நாள் ஆயிடுச்சு. இவங்களை மீட் பண்ண முடியலை. இன்றைக்கி தான் நான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 5 நாள் ரெஸ்ட்டில் மீட் பண்ண வந்திருக்கோம். ஒருத்தராக கேட்போம். நமக்கும் அவங்களுக்குமான ஒரு அனுபவம். இன்றைக்கி தான் எல்லோரையும் நான் பார்க்குறேன். எல்லாருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் உங்களை மீட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபோனில் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, என்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க. பட் உங்களோட முகத்தை நான் பார்த்ததில்ல. இன்றைக்கி தான் எல்லாரோட முகத்தையும் பார்க்குறேன். ஒருத்தர் முகம் எனக்கு தெரியுது, ஒருத்தர் முகம் தெரியலை. பட் எல்லாருக்குமே என்னையே தெரிஞ்சிருக்கு. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தராக இப்போ கேட்போம். எல்லாம் எப்படி வந்தாங்க, அவங்களோட அனுபவத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு அண்ணன்ட்டேருந்து ஆரம்பிப்போம். அண்ணன், நீங்கள் சொல்லுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் செந்தில்குமார். நான் சென்னையிலேருந்து வரேன். ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட்டு எனக்கு நான் யூடியூப்பில் பாக்கியராஜ் வீடியோ மூலிமா செக் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத. ஸோ இமீடியட்டாக அவரை காண்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணேன். இமீடியட்டாக அவர் எனக்கு ரிப்ளை கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரோட வழிகாட்டுதல் படி நான் அடுத்தது ப்ராசஸ்லாம் பண்ணேன். ஸோ பண்ணிக்கிறது ஒரு 7 மாதம் 8 மாதம் ஆகிடுச்சு. நான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஸோ இப்போ வெற்றிகரமாக இங்கே நம்ம ஊருக்கு ஹங்கேரிக்கு வந்துட்டேன். ஸோ வந்த உடனே எனக்கு 20 நாளுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. ஸோ டிரைவிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்வியூ ஜிகே எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம் எல்லாமே சொன்னாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. ஆனால் படித்தோம்னா எல்லாமே ஈஸி தான். ஸோ நிறைய பேர் படிக்காமல் தான் ப்ராப்பராக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஃபெயில் ஆகிடுறாங்க. ஸோ அதெல்லாம் யார் மேலேயும் குத்த சொல்ல முடியாது. அது முழுக்க நம்ம மேலே தான் குத்தம். ஸோ அதனால் கரெக்டாக கவனமாக படிங்க. இங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, டைம் பாஸ் பண்ணாதீங்க. முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ணி எக்ஸாமில் கண்டிப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா சூப்பராக நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். ஸோ இப்போ உங்களுக்கு அடுத்த கொஞ்சம் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ அப்பாயின்மெண்ட் கிடச்சவொடனே எக்ஸாம் முடிச்சுட்டு நல்ல வெற்றிகரமாக நாங்கள் வண்டி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி பாக்கியது. என்னோடய நேம் ஆல்பர்ட் ராஜா. நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். இங்கே பாக்யராஜ் அவங்களோட வீடியோ என்னோடய பிரதர் தான் கண்டினியூவாக வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் அண்ணனை இன்றைக்கி தான் நான் மீட் பண்ணுறேன். என்னோடய பிரதரு இவங்க லிங்க்கில் தான் நாங்கள் அந்த கம்பெனி இது பண்ணது. கம்பெனி ஃபுல்லாக இவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி நல்லபடியாக இது பண்ணி நாங்கள் ஒரு சேம் தான் 7 மந்த்ஸ் லாஸ்ட் ஆகஸ்ட் கொடுத்தோம். இப்போ தான் வந்திருக்கோம். இப்போ எங்களுக்கு 6 எக்ஸாம் இருக்குது மொத்தம். இது நீங்கள் அட்டன் பண்ணோன்னா கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். ப்ளஸ் டிரைவிங் ஸ்கில் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்கெல்லாம் கிடையாது. நீங்கள் அங்கேயே ஃபுல் ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்துடணும். ஏன்னா நம்ம கட்டுற அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக வரும். இங்கே விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே பாஸ் ஆகிறது, வேலைக்கு போகிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம்தான்.
கொஞ்சம் சீரியஸ்னஸ் தெரிஞ்சு உள்ளே இறங்குங்க. இறங்கிட்டு திருப்பி பேக் பல்ட்டி அடிக்காதீங்க யாரும். வணக்கம், என் பேர் ஜான்சன், திருநெல்வேலி மாவட்டம். ஆமாம், ஏன்னா அல்வாலாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். சரி, முதலாவது நான் வந்து நன்றி சொல்லணும்னா பாக்யராஜனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் அப்படி தான். நான் ரொம்ப பாராட்டணும்னு நினைக்கல, ஆனால் கடவுளுக்கு மறு அவதாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு யூரோப் போகணுன்னு ரொம்ப கனவாக இருந்தது. ஆனால் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே சரியில்லை. எப்படின்னு அவர்கிட்ட வந்து ஜனவரி 2023 வந்து காண்டாக்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்தாப்புல. அதை ஃபாலோ பண்ணி அப்படியே பண்ணிகிட்டே இருந்தேன். அவரையும் அதிகமாக தொந்தரவும் பண்ணல. அவர் சொல்ல ஒவ்வொரு விஷயங்களும் செஞ்ச அப்புறம் ஆகஸ்ட் மாதம் எனக்கு வந்து கிளைண்ட் இன்டர்வியூ கொடுத்தாங்க. கிளைண்ட் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனோம் அப்படின்னோடனே அவர் ஒரே வார்த்தை சொன்னது தான், அண்ணன் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூரோப்பில் கால் வச்சுருவீங்க, ஹங்கேரியில் வந்து கால் வச்சுருவீங்க, அதனால் தைரியமாக இருங்கன்னாங்க. ஸோ அவர் கொடுக்குற அந்த ஒவ்வொரு ப்ரொசீஜர்லையும் அப்படியே போய்ட்டு இருந்து இப்போ மார்ச் 24 ஹங்கேரியில் வந்து நாங்கள் கால் வச்சாச்சு. ரொம்ப நன்றிண்ணே, சூப்பராக பண்ணாப்புல. கவுன்சிலிங் கிளாஸில் நம்ம இங்கே வர்றதுக்கு என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் டோட்டலாகவே இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறது ப்ளஸ் நமக்கு இங்கே வந்து என்ன மாதிரி இருக்கணும், நம்மளுடைய டிசிப்ளின் எப்படி இருக்கணும், நம்மளுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டோட்டலாகவே எல்லாமே கவுன்சிலிங்கில் அவ்வளோ சூப்பராக வந்து சொல்லி கொடுத்தாப்புல. ஸோ பாக்யராஜனை சொல்கிற அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அப்படியே எடுத்துடுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து நிறைய சில்லறத்தனமான பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அடுத்தவங்ககிட்ட இருந்து எப்படி நம்ம வந்து பிடுங்கலாம் அப்படின்னு. ஆனால் எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாமல் வந்து ஒரு உதவி பண்ணுற ஒரு ஆள் வந்து பாக்யராஜன் தான். அது எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். தென் திரும்ப சொல்கிறேன், வித்துட்டவர் வந்து பாக்யராஜன் தான். ஒரு கனவை நனவாக்குறதுல வந்து அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஸோ அவருடைய கவுன்சிலிங்காக நீங்கள் அட்டன் பண்ணிகிட்டே இருங்க. எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காப்புல. இங்கே வந்து நிறைய எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண வேண்டி இருக்குது, அப்புறம் ரோட் டெஸ்ட்டு, அதெல்லாம் வந்து அவருடைய வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து சொல்லிக் கொடுக்குறாப்புல. அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்து பண்ணுங்கள். உங்களுடைய கனவுகளும் வந்து நினைவாகணும். சரியா, அதான் சொல்லணும். வேற என்ன சொல்கிறது, நம்மளும் அடுத்தடுத்து எனக்கும் அனுபவங்கிறது கம்மி தானே. இப்போ கிளாஸில் நீங்கள் இருந்தீங்க, நீங்கள் கொடுத்த அனுபவம் சரி, மற்ற அண்ணனுக்கு கொடுத்த அனுபவத்தும் சரி, நம்மளும் இப்போ அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வரோம். ஃபஸ்ட்டு டிரைவிங்கில் குறை இருந்துச்சு, இப்போ டிரைவிங் பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிளாஸும் பார்த்தீங்கன்னாக்கா அடிஷ்னலாக இன்னும் ஒரு 3-4 சப்ஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். A to Z அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா பின்னாடி வரவங்க இந்த குறை நீங்கள் சொல்கிறீங்களா, நீங்கள் ஒரு ரிவ்யூ கொடுப்பீங்க அட்டன் பண்ணிவிட்டு, நீங்கள் கொடுக்குற ரிவ்யூ வச்சு அவங்களுக்கு நம்ம அடுத்து அங்கேயே ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். இப்போ எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வண்டி ஓடுற அந்த அவங்களுடைய டியூட்டி ஹவர்லையும் 4 hours 5 hours கிளாஸ் போச்சு எங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில். அது பாராட்டணும். ஏன்னா ஹோல் டே உட்காந்து வந்து அந்த கூப்பிட்டு பேசியிருந்தோம். அந்த மாதிரி அவங்க வந்து அவ்வளோ கோச்சிங் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் மேலே கிளாஸ் போச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வாரமுமே ஷார்ட் பீரியடே கிடையாது. அட்லீஸ்ட் 4 hour 4 மணி நேரம் ரெஸ்ட்டுங்கிறது 2 மணி நேரம் கழிச்சு தான் செந்தில் நாங்கள் எல்லாமே அட்டன் பண்ணோம். அதில் வந்து ஆல்பர்ட் மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பாக்கி எல்லாருமே நாங்கள் அவினாஷ் எல்லோரும் இருந்தோம். மூவிரோப்பது போயிட்டுருக்கு. இன்றைக்கும் கிளாஸ் இருக்குது. மக்களுக்கு நம்ம கொடுக்கறது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. கொடுக்குற சப்போர்ட்டும் எனக்கு அதிகமாக இருக்குது. பரவாயில்ல, அதை நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்ல, தொடரும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சரி, அது திரும்பவும் அதுதான் வந்து அண்ணனுடைய கைட்லைன்ஸில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரைட்டான வாழ்க்கை இருக்கும். ஸோ அந்த மற்றபடி எங்கேயும் போய் காசை ஏமாந்துடாதுங்க, யார்கிட்டையும் இது பண்ணாங்க. இவருடைய வீடியோ பாருங்கள். அவர் வந்து தெளிவான ஒரு நம்பிக்கையான ஒரு கேரண்டி ஃபுல்லாக ஒரு நமக்கு ஒரு ஜாபை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ அவங்க பாக்யராஜன் சொல்கிறத அப்படியே பின்பற்றிட்டே வந்தீங்கன்னாக்கி உங்களுக்கு ஒரு நல்ல பிரைட்னஸ் இருக்குது. ஓகேவா? வணக்கம், என் பேர் அந்தோனி கிறிஸ்தராஜ். நான் கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் நெய்தலூருங்கிற ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். நான் ஒரு 9 வருஷமாக ட்ரெய்லர் டிரைவிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். வாழைப்பழம்லாம் விற்பாங்களா அந்த ஊரானே? ஆமாங்கண்ணே, அந்த ஏரியா தான். ஒரு 9 வருஷமாக ட்ரெய்லர் டிரைவிங் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி இங்கே உள்ள கான்செப்ட் இதே உள்ள யூரோப்பில் உள்ள எல்லா கான்செப்டும் அதே தான் அங்கேயும். ரூல்ஸு ரெகுலேஷன். ஆனால் அங்கே உள்ள நம்ம ஊரில் உள்ள ரோடுக்கு வந்து அதை கடைப்பிடிக்க முடியல. இப்போ இங்கேனா ஒரு ஃபெடரேஷன் வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம பிரேக் அடித்து அவங்கள போக சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மூவ் பண்ணுவோம். நம்ம ஊரில் அப்படி கிடையாது. அதே மாதிரி டிரைவிங்கும் அந்த மாதிரி எந்த நேர்கோட்டில் போகணுமோ அதே நேர்கோட்டில் தான் போவோம். அங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இதாக இருக்குது. ஆனால் இவர் அண்ணன் வீடியோ வந்து நிறையா நான் பார்த்துருக்குறேன். சரி, நம்மளும் இந்த மாதிரி வெளியில் போகணும், கொஞ்சம் பல இடங்களை சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது. டிரைவிங் ஸ்கில்லு நல்லா இருக்குது. அதனால் சரி வெளியில் போய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்ணணும், அதுக்காண்டி வந்திருக்கிறோம். நான் எக்ஸாம் அடுத்த மாதம் இருக்குது, அட்டன் பண்ணுவோம், சிறப்பாக செய்வோம்னு ஒரு நம்பிக்கை. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நித்யாநிதி. நான் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கேன்.
நான் வந்து கடந்த ஒரு 3 வருஷமாக வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துகிட்டு இருந்தேன். அது வந்து எதுவுமே வந்து வெற்றி பெறலை. அதுக்கப்புறம் வந்து 2023 எதிர்ச்சியாக ஒரு நாள் யூடியூப்பில் பாக்யராஜன் வீடியோ பார்த்தேன். அவரோட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கனவு நிறைவேறிச்சு. நான் வந்து வெளிநாட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி போன மாதம் 24 வந்து இறங்கிட்டேன். அவர் சொன்னதோட கரெக்டாக எல்லாமே அவர் சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துச்சு. அவர் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாம் அட்டன் பண்ணோம், இன்டர்வியூ செலக்ட் ஆனோம். ஏஜென்சி த்ரூவாக கரெக்டாக எல்லாமே நல்லபடியாக வந்து சேர்ந்து இந்த யூரோப்பில் வந்து இறங்கி 1 மாதம் ஆகிடுச்சு. இங்கே டெஸ்ட் அட்டன் பண்ணி பாஸ் ஆகிட்டோம். அடுத்தடுத்து ப்ரொசீஜர்ஸ் என்னவோ அது நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி எல்லோரும் நல்லபடியாக பண்ணி நல்லபடியாக சீக்கிரமாக வண்டி ஏறும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது இவருக்கு செஞ்ச ஒரு சேவையை வந்து நீண்ட காலம் செய்யணும். நிறைய பேர் இது வந்து வெற்றி பெறணும். ஓகேங்களா? எல்லோரும் வந்து முயற்சி எடுத்து பயனடையணும். எல்லோரும் பயனடையணும். எல்லாரோட கனவும் நிறைவேறணும். அவரோட சேவை தொடரணும். ஓகேங்களா? அதுக்கு கடவுள்கிட்ட நான் நன்றி சொல்கிறேன், வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் கரூர் மாவட்டத்துலேருந்து வரேன். நான் கிட்டத்தட்ட 1 வருஷமாக இந்த ஜாபுக்கு யூரோப் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 1 வருஷம் கழித்து தான் கனவு நிஜமாக இருக்குது. இப்போ வந்தாச்சுங்க. இப்போ இன்னும் ஒரு 16 நாள் இருக்குது எங்கள் அடுத்த எக்ஸாம் எழுதுறதுக்கு. நல்லபடியாக எழுதுவோம். எல்லாருமே எழுதி பாஸ் ஆகும்னு எல்லாம் நம்பிக்கை இருக்குது. நீங்களும் பாக்யராஜன் வீடியோவை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் அவர்கிட்ட எல்லாமே கேட்டுட்டு வாங்க. என்ன விஷயம் எல்லாமே அவர் கிளாஸ் தெளிவாக எடுக்கிறாரு. அந்த கிளாஸை பார்த்துட்டு நீங்களும் வாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு படிக்கணும். படித்தா தான் பாஸ் பண்ண முடியும். மெயினாக அது ஒன்று தான் இருக்குது. படித்தா பாஸ் பண்ணலாம், நல்லா ஏர்ன் பண்ணலாம். இந்த யூரோப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி இந்த கண்ட்ரி. நீங்கள் வரலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. எனக்கு ஒரு டவுட்டு, விஎஃப்எஸ் எப்படி ஃபீல் பண்ணீங்க அண்ணன்ட்ட கூட கேட்போம். என்ன மாதிரி ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு இங்கே விஎஃப்எஸ் இந்தியாவில்? விஎஃப்எஸ் ஒன்றுமே டஃப்பாக இல்லைண்ணா. எங்களுக்கு ஈஸியாக புரியல. ஏன் எல்லாம் பயப்படுறீங்க புரியலையே. விஎஃப்எஸ் யாரும் ஒன்றுமே கேட்கலண்ணா. போனோம், டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணோம். நீங்கள் நியூ பேஜ் நாம் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாரும் கேட்கும்போது விஎஃப்எஸ் கேன்சல் ஆகிறதுக்கு இல்லைன்னா என்ன டாக்குமெண்ட் கிளியராக இருந்தால் விஎஃப்எஸ் பற்றி அது வந்து நாலேஜ் இல்லாதவங்க தான். அதுக்கு ஆக்சுவலாக விஎஃப்எஸ்ன்றது வந்து ஒரு ஏஜென்சி தான். அவங்க வந்து யூரோப் கான்சுலேட்டுக்கும் இதுக்கும் மீடியேட்டர் தான். நம்ம கூட டாக்குமெண்ட்ஸ் கொடுப்போம், அவங்க வாங்கிட்டு அவங்க இதுக்கு அனுப்புவாங்க. அது விஎஃப்எஸை பற்றி எதுவுமே பயப்பட வேண்டாம். அங்கே வந்து நமக்கு இங்கே கிளைண்ட் இன்டர்வியூ நடக்கிற மாதிரிலாம் அங்கே எதுவுமே கேட்க மாட்டாங்க. இமிக்ரேஷன் போகிறோம், ஹங்கேரியன் ஆஃபீஸர் இருக்கார். அவர் ஒன்லி பாஸ்போர்ட்டில் இருக்கிற சைன் மட்டும் தான் பண்ண சொல்கிறாரு. ஃபேஸை காட்டுங்க, சைன் பண்ணுங்க அப்படின்னு தான். அதுக்கப்புறம் விஎஃப்எஸ் அப்படிங்கிறவங்க நம்ம டாக்குமெண்ட்டை வந்து கிளியர் பண்ணி அனுப்புகிறோம். நம்ம இந்தியன் டீம் அவங்க வந்து அவங்கக்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் நம்மகிட்ட பக்காவாக இருக்குன்னா எந்த விதத்துலையும் கேன்சல் ஆகாது. எல்லாமே உங்கள் பாஸ்போர்ட் டேமேஜாக இருக்கக்கூடாது, சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஏதோ மிஸ்மேட்சாக இருக்கக்கூடாது. உங்கள் பேர், நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு லைக் திஸ் அந்த மாதிரி ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்தாங்கன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் அண்ணன்ட்ட வந்து என்ன இந்த மாதிரி நான் அவங்ககிட்ட கேட்டேன். ஆல்ரெடி நான் 17 இயர்ஸ் சவுதி அரேபியாவில் இருந்தேன். ஒரு பட்டு போன மரத்தை வந்து துளிர்விட்டு கொண்டு வந்து விட்டுருக்காரு. ஆமாம், அப்போ வந்து அந்தந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு தான் நான் வந்து உள்ள கிளைண்ட் இன்டர்வியூக்கே வரேன். ஸோ அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு முதல்ல எந்த இதெல்லாம் கரெக்ட் பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க. சரியா? விஎஃப்எஸ் போகிற நேரத்தில் போய்ட்டு நம்ம அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ரிஜெக்ட் ஆகிறது, ஃபெயில் ஆயிரும் அப்படி இப்படின்னு எதுவும் ஃபீல் பண்ணாங்க. உங்கள் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் பக்காவை வச்சுட்டு போங்க. கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ் ஆயிரும், விசாவும் ஸ்டாம்ப் ஆயிரும். இதுதான் ரொம்ப சந்தோஷம். அடுத்து நம்ம பீஸை உள்ள இழுங்கண்ணே. அண்ணே முன்னாடி வானே, பின்னாடி ஒதுங்கி நிற்கிறீங்க. வானே சொல்லணும். எல்லாம் நம்ம சங்க தலைவர் இதில் 23 அம்புலிகேசி எடுத்தப்பட 25 அம்புலிகேசி. ஆமாம் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஓட்டுநர் சொந்தங்களுக்கு வணக்கங்க. என் பேர் அவினாஷ் ஜோசப். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கு 11 மக்கள்லாம் நிம்மதியாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை, நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். எனக்கு வந்து மொத்த ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா நான் 1 வருஷம் முன்னாடி அண்ணனை அப்ரோச் பண்ணேன். ஃபஸ்ட்டு அவர் வீடியோவை பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேரோட யூடியூப்பில் பார்த்தேன். ஆனால் அண்ணனோட வீடியோ பார்த்தா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே கிடச்சிது. சரி வரணும், சரி அண்ணன்கிட்ட அப்புறமா பேசினேன். உடனே அவர் வந்து ஒரு ஹாஃப் டேலேயே எனக்கு ரிப்ளை பண்ணார். அன்றைக்கி நான் யூடியூப்பில் அவருக்கு அவர் நம்பர் எடுத்து நான் அவருக்கு சேட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா அவர் சொல்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறமா அவர் சொன்ன ஏஜென்சியில் வந்து அப்ரோச் அவர் என்ன இது பண்ணார். ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட்டை இங்கே ஃபார்வேர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் ஏஜென்சியில் ஃபார்வேர்ட் பண்ணி அவங்க வந்து இங்கிலீஷ் கிளாஸில் வந்து மெயினாக நம்மளை வந்து அதில் கைட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஒரு நார்மல் சின்ன இன்டர்வியூ வச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்மளாம் வந்து ஸ்டடீஸ் வந்து எப்போவோ முடிச்சிருப்போம். அதுக்கப்புறமா இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சான்சஸே இருந்திருக்கு. ஏன்னா ஃபீல்டு எல்லாமே டிரைவர் ஃபீல்டுக்கு வந்தாச்சு. ஸோ அதுக்கு 40 to 50% தான் எனக்கு வந்துச்சு. அப்போ தான் அண்ணன்கிட்ட சொன்ன முடியும். அதுக்கப்புறமா அவர் வந்து ஏஜென்சியில் பேசினாங்க. ஸோ இங்கிலீஷ் கிளாஸ் வந்து கைட் பண்ணாங்க அதில். ஸோ 1.5 months வந்துச்சு. அந்த இங்கிலீஷ் கிளாஸில் டெய்லி 1 hour 2 hour இருக்கும். ஸோ நமக்கு எந்த டைமோ அந்த கன்வீனியன்ட் டைமில் நம்ம அதை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அது மூலமாக வந்து
ப்ரீ இன்டர்வியூ வந்துச்சு. அதில் வந்து 90 to 95% ஃபஸ்ட்டு நான் அதில் ஸ்கோர் பண்ணேன். அதுக்கப்புறமா வெஹிக்கிளும் சரி, அங்கே உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு ட்ரைனிங்க்கு வெஹிக்கிளும் இருக்குது, அதுவும் அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணாங்க, அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுவும் அங்கே வந்து கற்றுக்கிட்டு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கூட வண்டியில் போயிட்டு இப்படியே நான் என்னை டெவலப் பண்ணிக்கிட்டு அப்புறமா இன்டர்வியூ அட்டன் பண்ணி எல்லாருமே செலக்ட் ஆனோம். செலக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா டாக்குமெண்டேஷன் கொஞ்சம் 3.5 months எடுத்துக்கிச்சு. ஏன்னா புது கம்பெனினால கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிச்சு. நம்ம நினைப்போம் என்னடா ஆகலைன்ட்டு, ஆனால் நடக்கிற ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் இங்கே வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய கடல் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அது முடிஞ்சுது. அப்புறமா VFS டேட் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் பேட் லக்கு ஜனவரி பிப்ரவரி பார்த்திங்கன்னா எம்பசி லீவு, அதுக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா மார்ச் மாதம் எங்களுக்கு முடிஞ்சு அதுக்கப்புறமா ஒரு 20 நாள் கழிச்சு தான் டிக்கெட்டே கிடச்சிது. அதுக்கப்புறமா டிக்கெட் போட்டு இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு காட் கிரேஸ், அதுக்கப்புறமா அண்ணன் தான், பாக்கியராஜ் அண்ணன் தான். இது ஒரு எல்லாருக்குமே வழிகாட்டுற வாழ வைக்க ஒரு தெய்வம் அவர். உண்மையை தான் சொல்கிறேன், நான் வந்து எதுவுமே நான் மனசில் இருக்கிறது உண்மையாக சொல்கிறேன். எல்லாருமே ஓட்டுநர் ரத்தம், அந்த ஒரு நோக்கத்தில் தான் அவர் வந்து நமக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறார். வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. அவரோட வேலை நம்மளே டிரைவிங்கில் இருக்கும்போது வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலை செய்ய முடியுமா, இவ்வளோ பண்ண முடியாது, அவாய்ட் பண்ணுறோம், சரி அப்புறமா பண்ணுவோம். ஆனால் அவர் இவ்வளோ பேருக்கு வந்து எல்லாமே பண்ணுறாரு, அதில் ரொம்ப பெரிய விஷயம். வீடியோவில் தான் அண்ணனை பார்த்துட்டு இருந்தோம், இன்றைக்கி பார்த்தா நாங்கள் நேர்லேயே வந்து அண்ணன் கூட ஜாலியாக பார்க்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அண்ணன் என்ன பார்க்கறது இன்னும் அவருக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. உங்க போட்டோவே நான் பார்க்கல, அப்படியா? வேற ஏதாவது வச்சிருக்கீங்க? ஆமாண்ணா, எனக்கு அடையாளமே தெரியல. நான் இங்கே வந்து யோசிக்கிறேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்களை வைப்ரேஷன் வந்தானே கண்டுபிடிச்சிட்டேன். அந்த வயிறு வருது அவினாஷ் பச்சை சொல்லிடுச்சு, சென்னை தப்பிச்சு நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அதுக்கப்புறமா எல்லா ஓட்டுநரும் செய்தி நம்ம ஊரில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். நைட்டு தூக்கம் இல்லாமல், கொசு கடியில் தூக்கம் இல்லாமல், வண்டி ஓட்டி தூங்கலான்னு பார்த்தா கொசு கடி வேர்க்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி பார்த்துங்க நான் இப்படியா இருக்கேன், சும்மா ஜம்முன்னு யூரோப்பியன் சிட்டிசன் மாதிரி இருக்கேன். எல்லாம் அண்ணன் கடவுளோட. இங்கே பார்த்தா கொசுவே இல்லை, மொத்த கொசு கிளம்பி வந்துருச்சு. அந்த மாதிரி இருந்து சந்தோஷமா இருங்க. இங்கே வந்து உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னாக்கா, கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொஞ்சம் மதிங்க, சரிங்களா? இன்னொரு விஷயம் வந்து தப்பாக நினைக்காதீங்க. ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், இல்லைனா அதுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்குங்க, சரிங்களா? எதுவுமே ஆமாம், எதுவுமே அந்தந்த நேரம் தான், எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் ஈக்குவலாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப பிரச்சனையில் போய் முடியும். ரெண்டாவது விஷயம் அப்படின்னாக்கா, சைன் போர்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ரொம்ப ஒபே பண்ணுங்கள், அதை வந்து உதாசீனப்படுத்தாதீங்க. அதுக்கப்புறம் வந்து நேவிகேஷனை யூஸ் பண்ணி கற்றுக்குங்க. ஏன்னா நிறைய கம்பெனியில் அந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா நம்ம ஓட்டக்கூடிய ரோடு அப்படிங்கிறது வந்து 4 டைப் ஆஃப் இருக்குது. நேஷ்னல், நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி டோல் ரோடு, 4 வழி 8 வழின்னு சொல்கிற மாதிரி இங்கே அப்படி கிடையாது. மோட்டர்வே, ஹைவே, அப்புறம் வந்து எக்ஸ்பிரஸ்வே, அப்புறம் வந்து நம்ம ஊரில் இந்த MTR ரோடுங்கிற மாதிரி சின்ன சின்ன ரோடு இங்கே வந்து 10H அடிப்படையில் வச்சுருப்பாங்க. 3.5, 7.5, 12, 25, 18 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் கலரை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வச்சுருக்க ஜிபிஎஸை வச்சும் சேஃப்டியாக போகணும். இப்போ இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து ரூரல் டிபார்ட்மெண்ட் இதுக்குள்ளே உங்கள் வண்டி அலோடே கிடையாது. நம்ம போகிறது எல்லாமே அவுட் ஆஃப் ஏரியா தான். ஒரு நாடுலேருந்து இன்னொரு நாடு போகும்போது ஒவ்வொன்றும் பார்த்து போங்க. ஏன்னா வந்து லைவ் கேமராங்கிறது அதிகம், பெனால்ட்டிங்கிறதும் அதிகம். சின்ன தப்பு பண்ணுறீங்க, ஃபோன் பேஸ்ட் வண்டி ஓட்டுறீங்க, இல்லை கேமராவை கவனிக்காமல் போகிறீங்க அப்படின்னாக்கா 5 கிலோமீட்ரு ஓவராக போனீங்க அப்படின்னாக்கா ஒரு 60 euro வரும். 5க்கு மேலே வந்து அதாவது ஓவர், இப்போ 60ங்கிற இடத்துல நீங்கள் 65 போனீங்கன்னா 60 euro வரும். அதுக்கு மேலே போகக்கூடிய எல்லாமே வந்து டபுளாக வந்து மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். அப்போ ரொம்ப கஷ்டம். நல்ல ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுங்கள், கம்பெனிலே ப்ரைவேட் பண்ணுவாங்க கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் இங்கே சர்வே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா சூப்பராக இருக்கும், எந்தவித பிரச்சனையும் இல்லை. கம்பெனி வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுது. இதற்கு முன்னாடி நீங்கள் நிறையா கஷ்டப்பட்டுருந்துக்கலாம், நிறைய இடத்துல பணம் கட்டி ஏமாந்துருக்கலாம், அது வேறு. பட் எல்லாத்தையும் சாதித்து உள்ளே வந்துட்டீங்க. இனிமேல் உங்கள் லைஃப் உங்கள் கையில் இருக்குது. உங்கள் ஃபேமிலிக்காக, உங்கள் பிள்ளை குட்டிக்காக நீங்கள் வாழ்கிறீங்க. பட்டு நம்ம டிரைவர் சொன்ன எல்லாம் ஒன்றா இருக்கும், சரிங்களா? மற்றபடி உங்கள் சம்பாரத்தை எனக்கு கொடுக்க போகிறதில்ல, என் சம்பாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. நான் அப்படி செப்பரேட்டாக நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னாலும் நான் என்னோடய சம்பளத்தை வச்சு தான் உதவி பண்ணுறேன்னு தவிர யார்கிட்டையும் வாங்குறது இல்லை. அதுமாதிரி நீங்களும் உங்களால் முடிஞ்சால் ஏதோ ஒரு டிரைவர் நம்பர்களுக்கு உதவி பண்ணி அழைச்சிங்க, சரிங்களா? நான் தான் பண்ணணும்னு கிடையாது. நானும் ஒரு டிரைவர் தான், நீங்களும் டிரைவர் தான். என்னை விட நீங்கள் அனுபவத்தாலே அண்ணெல்லாம் என்னோட வயசும் சரி, எக்ஸ்பீரியன்ஸும் கூட. நீங்கள் யாருக்குனாலும் உதவி பண்ணுங்கள், ஒருத்தரை எடுத்துகிட்டு வாங்க, எல்லோரும் இங்கே வரட்டும். ஏன்னா ஓப்பனுங்கிறது வந்து 1 வருஷம் இருக்குமா 2 வருஷம் இருக்குமான்னு தெரில. கிடைக்கிறத யூஸ் பண்ணுங்கள். எல்லாரோட மோகமும் கல்ஃப்லேயே இருக்குது. கொஞ்சம் அந்த பக்கம் வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் சொல்லிடுறது அதுதான். அடுத்து நம்ம நண்பர்களை மீட் பண்ணுவோம். இன்னும் 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. அவங்கள கடைசியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு சுவாரஸ்யமே இருக்குது. அவங்கள ஃபஸ்ட்டு உள்ளே எடுப்போம். அடுத்ததாக நம்ம நல்ல விஷயங்கள் நிறையா பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சில நிகழ்வுகள் வந்து மனசை வந்து ரொம்ப காயப்படுத்துது. பட் ஒரு டிரைவராக நான் இந்த இடத்துல வந்து யோசிக்கும்போது
ரொம்ப வருத்தப்படுறேன். பின்னாடி வந்து இது நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்காக இருக்கட்டும், இங்கே இருக்கவங்களா இருக்கட்டும், உங்களுக்காக இருக்கட்டும், யாருக்குமே இது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது விழிப்புணர்வுக்கானது. எல்லோரும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேளுங்க. மற்றபடி எந்தவித நிர்வாகத்தையோ இல்லை ஒரு தனிப்பட்ட நபரையோ நான் குத்தி காட்ட விரும்பலை. என்னோட டிரைவர் ரத்தம், இவங்க பட்ட கஷ்டத்தை அவங்க சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட உரிமை இருக்குது. அதன் அடிப்படையில் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை பதிவிடுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. இதை நீங்கள் கேட்டு உங்கள் லைஃப்பில் இது மாதிரி நடக்காமலும், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாரும் இது மாதிரி நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு வார்ன் பண்ணலாம். இல்லை எங்கேயாவது போய் கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சனாலே அவங்கள நீங்கள் தடுக்கலாம், தட்டியும் கேட்கலாம். உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. அதன் அடிப்படையில் இவங்க பட்ட கஷ்டம், இன்றைக்கி அந்த கஷ்டங்களை தாண்டி இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா மனசு உடஞ்சி போயிடுவாங்க. நான்லாம் வந்து என்னால் இந்த இடத்துல இது மாதிரிலாம் இருக்கவே முடியாது. நான்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்கேயே நான் ஒதுங்கி இருந்திருப்பேன். பட் இதெல்லாம் சாதிச்சு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா இவங்க மனதைரியத்தை ஃபஸ்ட்டு பாராட்டணும். அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அண்ணன்ட்ட. ஏன்னா அண்ணன் மனசு வந்து ரொம்ப வேதனைப்படும். அவரும் வந்து அவர் சொல்கிறேன் அப்படின்ட்டாரு. அண்ணனே சொல்லட்டும், கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நான் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேண்ணே. நன்றிக்கு நீங்கள் மற்ற டிரைவருங்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இங்கே சர்வே பண்ணதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் நல்லா பண்ணணும். இதை பார்த்து அடுத்து உங்களை மாதிரி இன்னும் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க ஏமாந்தவங்க, அவங்களும் உள்ளே வரணுண்ணே. அந்த அளவுக்கான உங்கள் அனுபவம் இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது இங்கே சர்வே ஆகிட்டு இருக்குது. டிரைவர் ஓட்டுநருக்கு எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் பேர் விமல்குமார். நான் நாமக்கல் மாவட்டம் காலப்பநாயக்கம்பட்டி. நான் எப்படி சொல்கிறது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூரோப் போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் எங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் வீடியோலாம் முன்னாடி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஏமாந்துருப்பேனா இல்லை முன்னாடி இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஏஜென்சிக்கு பணம் கட்டினதுக்கப்புறம் தெரியுது நான் ஏமாற்றப்பட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எப்படி அங்கே போய் ஏமாந்தப்பட்டேன்னு அதுக்கப்புறம் தெரியல. இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எப்படி அங்கே போய் ஏமாந்தாச்சு, எப்படி யூரோப்பில் சர்வே பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு சர்ச் பண்ணப்போ தான் அண்ணனோட வீடியோலாம் பார்த்தோம். நாங்கள்லாம் அவர் வண்டி ஓட்டுறதாகட்டும், இந்த மாதிரி வாங்க, இந்த மாதிரி சைன் போர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி எஜுகேஷனோட வாங்க, உங்களோட ஃபோக்கஸோடு வாங்க. ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில் நான் ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன். அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இது முன்னாடியே நடந்திருக்காமல் பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அவங்கள பேரை சொல்கிறத பற்றி பயம் இல்லை, ஆனால் அது சொல்லி இது பண்ண வேண்டாம். ஏன்னா எனக்கு முன்னாடி வந்தவங்களும் ஏமாந்துருக்காங்க, நாங்களும் ஏமாந்தப்பட்டிருக்கோம், இன்னும் ஊரில் ஏமாந்தப்பட்டவங்க இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் இருக்காங்க. அதனால் யாருக்கும் எதுக்குமே எப்பயுமே பணம் கொடுக்காதீங்க. கேள்வி கேளுங்க, எதுக்கு பணம் கொடுக்குறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பயப்படாமல் கேள்வி கேளுங்க. ஏன்னா உங்களை வந்து இங்கே வந்து டூரிஸ்ட் விசாக அப்படி கூப்பிட்டு வந்து இங்கே மாற்ற போகிறதுக்குள்ள நீங்கள் வரதே எம்ப்ளாய்மெண்ட் விசாவில் தான் வர போகிறீங்க. பேமெண்ட் இது ரிட்டன் நீங்கள் கலெக்ட் பண்ண முடிஞ்சுதா இல்லை இது வரவே இல்லை? எதுவுமே இல்லைங்க. அதை பற்றி நான் அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதை பற்றி நாங்கள் எதுவும் ஸ்டெப் போயிட்டுருக்கு. அதனால் அதுக்கு இருந்தாலும் இழந்ததுக்கு அப்புறம் அது வருமா அப்படிங்கிறது அவர் இழந்து இது ஏமாத்தினவரும் இங்கே தான் இருக்கார். 2 பேர் இருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க. அவர் ஒருத்தர் இப்போ ஊருக்கு கிளம்பிட்டார், இன்னொருத்தர் இருக்கார். பாப்பா நேரில் பார்த்து பேசுவோம். அவர் என்ன தான் பதில் சொல்கிறாரு. காசு கிடைக்கிறதுக்கான வேண்டிக்கிறோம். உங்கள் காசு ரிட்டன் கிடைக்கணும். தயவு செஞ்சு நீங்கள் யாரும் இது மாதிரி இழந்துடாதீங்க. கவனமாக இருங்க. வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா என் பேரையே சொல்லி நிறைய மிஸ்யூஸ் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, போகும் அப்படின்னு எனக்கே ஒரு மைண்ட் தாட் சொல்லுது. அதனால் என் பேரை சொல்லி யாரும் காசு கேட்டாலும் கொடுக்காதீங்க. ஏன்னா நான் யாரையும் காசு கேட்க மாட்டேன். அப்படி யாரும் கேட்குறாங்க அப்படின்னா கட்டாயம் நான் கிடையாது. அதை தெரியப்படுத்துங்க, கட்டாயம் என்கிட்ட தெரியப்படுத்துங்க. யாரும் பணம் கட்டி ஏமாறாதீங்க. ஏன்னா ஒரு நல்ல நிறுவனத்துக்கு எடுக்கிறோம். அந்த நிறுவனம் அப்படிங்கிறது வந்து யாருக்கிட்டையும் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஏமாத்துன்னு சொல்லியெல்லாம் யாரையும் கொடுக்குறதில்ல. கம்பெனிக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள்கிட்ட நான் பணம் வாங்கி ஏமாத்துறேன் அப்படின்னா கம்பெனிக்கு தெரியப்படுத்துங்க. நான் எவ்வளோ பணம் வாங்கியிருக்கேன், இவர் என்கிட்ட கேட்குறாருன்னு சொல்லி தெரியப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருங்க. உங்கள் முடிவை ஃபஸ்ட்டு ஒரு நிலையாக வச்சிங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு மாற்றி அமைக்காதீங்க. எல்லாம் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நல்லபடியாக வாங்க. அண்ணன்களை எல்லோரையும் மீட் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக சர்வே பண்ணுங்கள் ஒருத்தராக. சரி ப்ரோ, நல்லா இருங்க, பத்திரமா. சரிங்களா? உங்களை பார்க்குறது தான் ஓடி வந்தங்கிற மாதிரி வந்தேன். சரிங்களா? எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைண்ணே, என்னோட கடமைண்ணே. சரிங்களா? ஆனால் உங்களை பார்த்தா நீங்கள் இங்கே எப்படி வாழ முடியும்? நாங்கள் இதில் கட்டாயம் இது வந்து என்னோட கடமை. ஒன்றுமே தெரியாது, நான் வந்து இங்கே சர்வே பண்ணுறேன்னா இவ்வளோ எலிஜிபிள் இருந்து, இவ்வளோ டிரைவிங் ஸ்கில் இருந்து உங்களால் ஓட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சரியான வழிகாட்டுதல் கிடைக்காம தான் நீங்கள் கிடக்கிறீங்களே தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அழகாக இருங்க. நல்லபடியாக கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டு நல்லா வாங்க. ஏமாறாதீங்க, உஷாராக இருங்க.